விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு இன்றைக்கு சமூக நீதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த துரோகங்களை விடவா இவர்கள் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருந்த போது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்காத திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மட்டுமே கொள்ளையடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பக்கத்தில் இருக்கிற அரவணைத்து செல்கிற இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அரவணைக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் 3217 கொடிக்கம்பங்கள் இந்த மண்ணிலே வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி கம்யூனிச இயக்கங்களும் முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிப்பதற்கும் அலங்கரிப்பதற்கும் ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் திமுக கூட்டணி என்கிற பேச்சுக்கு இடமில்லாத காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வன்னியரசு அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தொண்டர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அப்பா பாபு அவர்கள் ஒரு நாளும் வருத்தப்பட்டது. அவர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார். ஒரு முதலமைச்சரை தோற்கடித்த மாபெரும் மகத்தான மனிதராக இன்றைக்கு சென்னை நகர வீதிகளில் மிகுந்த புன்சிரிப்போடு அவர் கையசைத்து மக்களை கண்டு கொண்டு வருகிறார். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தாவேகால 2ஆம் கட்ட அமைச்சர்கள் பட்டியல் வெளியே வந்திருக்கு. அந்த அமைச்சர்கள் பட்டியலில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ அடிப்படையில் எங்கள் மகத்தான தமிழக வெற்றி கழகத்தின் அரசு தீர்மானித்திருக்கிறது. இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு மிக முக்கிய சம்பவங்கள் இன்றைக்கு 17வது சட்ட அமைச்சகத்தில் இடம்பெற்றிருக்கு. 24 வயதில் தொடங்கி 39 வயதிற்குள் உட்பட்டவர்களே அமைச்சர்கள் 17 பேர். ஆக ஒரு இளைஞர்களுக்கான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இளைஞர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஆட்சி தொடங்கியிருக்கிறது. விமர்சனங்கள் வருகிற போதெல்லாம் தனதாக்கி கொண்டுதான் விமர்சனங்களுக்கும் பதிலளிக்கிற வகையில் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு தகுந்த பதிலடியை செயல் மூலமாக காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஷாஜகான் அவர்கள் இப்பொழுது பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு வலுவான கட்டமைப்பை அமைச்சர்கள் மத்தியில் இன்றைக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் தங்க தலைவர் தமிழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள். எவரும் விரல் நீட்டி சொல்ல முடியாத வகையில் சமூக நீதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வகையில் சமூக நீதி என்னவென்றால் எங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார் எங்கள் தளபதியார். ஒரு விடயத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது. பெரியாரை பற்றி பேசியவர்கள், அவரை பற்றி பீற்றி கொண்டவர்கள், நாங்கள் தான் உண்மையான சமூக நீதியை கடைபிடிக்கிறோம் என்று சாதி வன்மம் கொண்டவர்களெல்லாம் இன்றைக்கு தோல்வியுற்று துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலை என்னை அடையாளப்படுத்தும் என்கிற வகையில் செயலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சொல்லுகிறேன், வலுவான அமைச்சர்களை கொண்டு அமைச்சரவை இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறது. இந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிற நம்முடைய கழகத்தின் தோழர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வேறு ஏதேனும் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அல்லது கடைநிலை தொண்டர்களாக பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள் ஆட்சிக்கு எந்த விதமான அவப்பெயரையும் கொடுத்து விடாமல் அவரவர் வேலைகளை அவரவர்கள் பணிவோடு செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம், இன்னொரு கேள்வியும் வருதே சார். சிபிஐ சிபிஎம் அவங்க நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிருந்து தரோம் தாவேக்காக்குன்ற மாதிரி, ஆனால் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லாதது ஒரு பெரிய கேள்வி எழுப்பதே. ஏன் அந்த கட்சி அவர்களுடைய உயர்நிலை குழு கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது. அது அகில இந்திய தலைமையே அவர் தான் முடிவெடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு தலைமை தனியாக முடிவெடுக்க முடியாது. ஆக அகில இந்திய தலைமை யாருடனும் கூட்டணி என்கிற பெயரில் நாம் கூட்டணி ஆட்சியை மேற்கொள்ளலாமே ஒழிய, ஆதரவு கொடுக்கலாமே ஒழிய, அந்த ஆட்சியில் பங்கு பெறுகிறது என்கிற நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு நாளும் கடைபிடிக்காது. காரணம், அவர்கள் தனியாக ஆட்சி அமைத்து அதிலே தான் அவர்கள் அமைச்சர் பெருமக்களாக ஆவதற்கான வாய்ப்பை பெறுவார்களே ஒழிய, அடுத்த கட்சி ஆட்சிக்கு இவர்கள் துணை நின்று அமைச்சர்களாக வரக்கூடிய வாய்ப்பை எப்பொழுதும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்
ஒத்துக்கொண்டதில்லை. ஆனா இடதுசாரிகள் எல்லாமே அந்த நோக்கத்துல தானே இருந்தாங்க. நாங்க வெளியிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு தரோம், திமுகலையும் பயணிப்போம், தாவேக்காக்கு எங்க ஆதரவு இந்த கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஆதரவு தரோம்ன்ற மாதிரி அன்றைக்கு அது பேசப்பட்டது விசிகாக்கு வந்திருக்கு. இல்லை, அன்றைக்கு அது பேசப்பட்டது. இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. உண்மையான சமூக நீதியை பின்பற்றுகிற நேரத்தில் கம்யூனிச இயக்கங்களும் முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிப்பதற்கும் அலங்கரிப்பதற்கும் ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் திமுக கூட்டணி என்கிற பேச்சுக்கே இடமில்லாத காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க திமுக கூட்டணியில பயணிக்க மாட்டாங்க. நிச்சயமா பயணிக்க மாட்டாங்க, எழுதி வச்சுங்க. ஏன்னா மிகச்சிறந்த ஆட்சி எங்கள் தலைவர் கொடுக்க இருக்கிறார். அந்த ஆட்சிக்கு பக்கபலமாக துணை நிற்க போகிறார்கள் இடதுசாரிகள். ஆனா இப்ப விசிகாக்கு கொடுத்ததுல பல முரண்கள் இருக்கே சார். ஏன்னா விசிகா வந்து அவங்க பல முறை சொல்லியிருக்காங்க, நாங்க திமுகவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு கொடுப்போம், இந்த பக்கம் நாங்க வேற வழி இல்லாம கொடுத்துருக்கோம் ஆதரவு, அது வந்து நாங்க முழுமையா இங்க இருக்கோம்ல அர்த்தம் இல்லைன்ற மாதிரி. ஆனா இப்போ அங்க அமைச்சரவை வந்துருச்சு, ஆனா இப்போ அவங்க திமுக பக்கம் போக மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? முன்னாள் முதலமைச்சரை தோற்கடித்த மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறது. அவர் தலைவர் சாதாரணமானவர் அல்ல. திருமாவளவன் அலசி ஆராய்ந்து எதிர்கால சிந்தனைகளை நோக்கியே அவர் காய் நகர்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர். இப்பொழுது அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக இருக்க முடியாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் வேண்டுமானால் அவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் இழுக்க முயற்சிக்கலாம், இழுத்து பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு வன்னியரசு அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தொண்டர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆகையால் இன்றைக்கு நான் பார்த்தேன், வருகிற வழியெல்லாம் சுவரொட்டிகளில் அண்ணன் திருமாவும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் எங்கள் தலைவர் விஜயின் புன்முருவ சிரிப்புடன் கூடிய புகைப்படத்துடன் கூடிய அந்த பதாகைகள், போஸ்டர்களை சென்னை நகரம் முழுக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆக சமூக நீதி காத்த மாபெரும் இரு தலைவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். சமூக நீதி பாதுகாக்கப்படும், அது சரித்திரத்தில் இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனால விசிக திமுக பக்கம் போக வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு. ஆனா விசிக இப்போ திமுகவினர்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விசிக வந்து திமுகவுக்கு துரோகம் செஞ்சிருச்சு, ஆல்ரெடி காங்கிரஸும் இந்த மாதிரி தான் முதுகில் குத்திட்டு தாவேக்கா சைடு போனாங்க, இப்போ விசிகாவும் அதே துரோகத்தை செஞ்சிருக்கு, சிபிஐ மட்டும்தான் இப்போ வந்து எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை இன்னும் தொடரும்ன்ற மாதிரி அந்த நிலைப்பாடில் இருக்காங்க. ஆனால் இந்த துரோகத்துக்கு என்ன விடை சார்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகங்களை விடவா இவர்கள் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருந்த போது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்காத திராவிட முன்னேற்ற கழகம், அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம், தான் மட்டுமே கொள்ளையடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பக்கத்தில் இருக்கிற அரவணைத்து செல்கிற இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அரவணைக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் 3217 கொடிக்கம்பங்கள் இந்த மண்ணிலே வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்ட பதாகைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை காலம் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு தூபம் ஏற்றுவார்கள்? எத்தனை காலம் உங்களை தாங்கி பிடிப்பார்கள்? நீங்கள் செய்கிற பிழைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் வைத்திருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தெல்ல தெளிவாக முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வந்ததுக்கு பிறகு முதலாக விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வரலாற்றில் முதல் அமைச்சராக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற வன்னியரசு அவர்கள் ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய வகையில் இந்த தேவையையும் சேவையையும் தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கிறது என்றால், கடைக்கோடி மக்களின் கனவுகளையும் பிரதிபலிக்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கரம் கோர்த்திருக்கிறது என்றால், இன்றைக்கு ஒரு பாலிய நண்பர்களாக மட்டுமல்ல, ஒரு தொப்புள் கொடி உறவாக மட்டுமல்ல, ஒரு தாயின் பிள்ளையாக எங்கள் தலைவர் விஜய் அவர்களும் அண்ணன் திருமாவளவனும் கைகோர்த்திருக்கிறார்கள். இனி இந்த சக்தியை எவராலும் பிரித்து பார்க்க முடியாது என்கிற வகையில்தான் இன்றைக்கு அமைச்சர் பதவியை தோழர் வன்னியரசு அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதே விசிக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு இழுபறியானது கொடுத்தாங்க, எவ்வளவு நாள் இழுத்தடித்தாங்க, அந்த ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அதே விசிகாவுக்கு இப்போ அமைச்சரவை பதவி கிடைச்சிருக்கு. ஆனால் தாவைக்காலே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னே சொல்லலாம், தனக்கான அந்த அங்கீகாரம்ன்றது கிடைக்கல. ஏன்னா குளத்தூரில் இருக்கக்கூடிய விஎஸ் பாபு அவர்கள்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கவங்களுக்கும் வந்து அமைச்சரவை பதவியானது கிடைக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ வந்து ஏமாற்றமா மாறி விசிகா பக்கம் போயிருக்கு. ஏன் 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்க விசிகாவுக்கு பதவி இருக்கு, எங்களுக்கு இல்லையா, அந்த கட்சியிலே இருக்கா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. இல்லை, நீங்கள் சிண்டு முடிய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படியெல்லாம் சிண்டி முடியுங்க, எப்படியெல்லாம் வந்து
எங்கள் அப்பா பாபு அவர்கள் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. அவர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார். ஒரு முதலமைச்சரை தோற்கடித்த மாபெரும் மகத்தான மனிதராக இன்றைக்கு சென்னை நகர வீதிகளில் மிகுந்த புன்சிரிப்போடு அவர் கையசைத்து மக்களை கண்டு கொண்டு வருகிறார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாக கிளப்பி விடாதீங்க. அது எங்கள் தலைவருக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது. நிச்சயம் எங்கள் அப்பா பாபுவை நாங்கள் அலங்கரிப்போம், அதில் மாற்றுக்கிறதுல ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டதைப் போல விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்பது தவறான விஷயம். ஐயுஎம்எலுக்கும் நாங்கள் சரியான இடத்தை கொடுத்துருக்கிறோம், காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் கொடுத்துருக்கிறோம். ஆகையால் அதிகார பகிர்வு என்பது அனைவருக்கும் சமமாகத்தான் எங்கள் தலைவர் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சிகளில் எந்த முரண்பாடுகளும் கிடையாது. எனக்கு வல்ல உனக்கு வல்லைன்னு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் வேலையை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆட்சி என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதை எங்கள் தலைவர் தீர்மானித்து ஆட்சியாளர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற நிரந்தர அரசு ஊழியர்களை யாரும் தொந்தரவு செய்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக கட்சி தொண்டர்களுக்கு கடுமையான கட்டளை எங்கள் தலைவர் இட்டிருக்கிறார். எந்த அரசு அலுவலகங்களிலும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாத அளவிற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த அல்லது தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் தன் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இங்கே இதுவரை அரசும் அரசியலும் பின்னி பிணைந்து கிடந்தது. தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு பிறகு அரசியல் என்பது வேறு, அரசு என்பது வேறு என்பதை எங்கள் தலைவர் தீர்மானித்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவதைப் போல எந்த முரண்களும் எவருக்கும் இல்லை. அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறோம். எனக்கு சீட்டு கிடைக்கலைங்கிறதுக்காக நான் வருத்தப்பட்டு மூலையில் முடங்கி விடவில்லை. நாங்கள் இவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை கொண்டாடுகிற எங்கள் லட்சோப தொண்டர்களுக்கு மத்தியில் நானும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்றால் எங்களுக்கு எந்த மனவத்தமும் கிடையாது. எங்கள் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு இன்றைக்கு சமூக நீதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும், சேரிகள் ஏன் இன்னும் ஊருக்கு அப்பால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற வரையறை கோட்பாடுகளும், சேரிகளின் சுடுகாடுகள் ஏன் தெற்கையும் கிழக்கையும் பதிந்து கிடக்கிறது என்பதற்கை மாற்றுவதற்கும், அதோடு மட்டுமல்ல அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடியலுக்கான தேவையை உணர்ந்து இன்றைக்கு வன்னியரசு அவர்களுக்கு இப்படி ஒரு பதவியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்றால் எல்லா சேரிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்படும், எல்லா காலனிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்படும். இங்கே எவரும் தாழ்ந்தவரும் இல்லை, எவரும் உயர்ந்தவரும் இல்லை, அனைவரும் சமமே என்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டை சேரிகளில் நாங்கள் தொடங்குவோம். அதற்கு அமைச்சர் வன்னியரசு நிச்சயமாக எங்கள் இயக்கத்திற்கும் எங்கள் கட்சிக்கும் எங்களது தலைவருக்கும் எங்கள் முதலமைச்சருக்கும் ஒத்துழைப்பு தருவார் என்கிற நம்பிக்கையோடு தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இதில் திருப்தியாக இருக்காரா சார்? நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லை. அண்ணன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு பதவியை விடுதலை சிறுத்தைகளுக்கு முதலாக கொடுத்து அழகு பார்த்த எங்கள் தலைவர் விஜயை பார்த்து அவர் இருகரம் கூப்பி வணங்கி வேண்டுகிறார் என்பதை நாம் ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. அமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே வன்னியரசை கைத்தாங்களாக கொண்டு போய் எங்கள் தலைவர் மகத்தான முதலமைச்சர் அவர்களிடத்திலே அறிமுகம் செய்து வைத்து ஆரத்தழுவி கட்டி அணைத்து கொண்ட இந்த சமூக நீதி. ஆகையால் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறது. பொறுத்திருங்கள், நல்லதொரு ஆட்சியை தருவதற்காக நாளும் உழைக்கிற ஒரு தலைவனை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது. ஓகே, அடுத்த அமைச்சரவை எதிர்பார்க்கலாமா சார்? செயல்படாத அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள். அடுத்த அமைச்சரவையும் உருவாக்கப்படும், எதிர்பார்த்திருங்கள். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.